இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார். நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகுதான். என்ன நினச்சாரே தெரியல, இப்படி ஒரு கெட்ட போட்டு என்கிட்ட கொடுத்தா. நான் சொன்னேன், என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் வில்லனா பண்ண மாட்டேங்க? யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு. நல்ல வில்லன் வந்தால் இப்போ கதாநாயகர்களே எடுத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல வில்லனாக இருந்தால் யாராவது இந்திக்கார்ட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரி பரவாயில்ல, இருக்கிற வேலை இந்த வேலை தான், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஷேக்காக நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஷேக் தானே என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் ஷேக் பண்ண முடியல. அதனால் நான் இன்னும் ஷேக் ஆகாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் ஷேக். தலையில் துணி கட்டினவங்க பூரா ஷேக் ஆகிட முடியாது. கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் ஷேக் கிடையாது, பாவம். பருதாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் எண்ணெய் கிடைக்கிது. எம்ஜிஆர் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்போ அதிகமாகிடுச்சு. துபாயில் மழை பெஞ்சிட்டு இருக்குதா, தமிழ்நாட்டில் எண்ணெய் கிடைக்கிது. என்ன கிடைக்கிது? எண்ணெய் கிடைக்கிது. எண்ணெய் நிலத்தில் கிடைக்குதான்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்குது. நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம், இப்போ மீனே எண்ணெயோடு தான் வருது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை நமக்கு. மெரினால் ஆரம்பித்து காரைக்கால் வரைக்கும் கடலில் எண்ணெய் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும். நான் தான் முதல் ஷேக். இனி இங்கே யாரும் என்னை தெரியாமல் யாரும் எண்ணெய்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என் மேலே கேஸு போட்டுற போகிறாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன் எண்ணெய் எடுக்கிறது, கதிராமங்கலத்து நீ யார் எண்ணெய் எடுக்கிறதுன்னு கேட்டுற போகிறீங்க. என் அருமை தமிழக மக்கள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் வந்து இருக்கிறது கதிராமங்கலத்தில். எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற 2வது படம் இது. நீர்ப்பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன. ஸோ விஷ்ணு வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தால் அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து நல்லா ரீச் ஆகும். நல்லாவே அவங்களுக்கு எதிரில் பார்க்குறவங்களுக்கு இம்மீடியட்டாக உணர முடியும். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கரெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும். என்ன தான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸில் கண்டிப்பாக அந்த குழந்தைத்தனம் இருக்கணும். அது விஷ்ணு கிட்ட இருக்குன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அது தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம். அண்ட் நிறையா எஃபர்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு சீனில் நடிக்கும் போதும் கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. உண்மையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு கண்டிப்பாக தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து முருகானந்தம் வந்து ஃபஸ்ட்டு டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதனால் முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அந்த அவர் மேலே மணிவண்ணன் சார் மேலே இருந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு. அண்ட் அது கொஞ்சம் கூட அது இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் வேலை நடந்தது. ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்காங்களோ அந்த எது செஞ்சால் பப்ளிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எது செஞ்சால் பிடிக்குமோ அது அவங்க கிட்ட வேலை வாங்குறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அதுதான் பெரிய ப்ளஸ். இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் அதுதான். இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள், அதை இவங்க கிட்ட கரெக்டாக செய்ய வச்சிடணும். அது வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் அதை கரெக்டாக பிடிப்பாரு. அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அப்படி யோசித்து நம்மளை செய்ய வைப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இயக்குனர் கூடலாம் வேலை செய்யும்போது நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க, நம்மளை நல்லா செய்ய வைக்கிறாங்க. இன்னும் இந்த படத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாவது செஞ்சு நம்மக்கிட்டேருந்து வேற ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயக்குனர். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இயக்குனருக்கான பொசிஷனுக்கு அவர் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். அதனால் அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்லாமல் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் 2 பேர்னா அவங்க பேரை மட்டும் சொல்லலாம். பெரிய கும்பலே இருக்காங்க. அதனால் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போகிறோம் அப்படிங்கிறதா உண்மை.
லொக்கேஷன்லேயே நாங்கள் நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கணும் பேசியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் முடியும் போதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் நடித்தவங்களுக்கும் இதில் வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். நான் நினைப்பேன் இந்த மாதிரி படங்கள் வந்து சைலண்ட்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும், ஆனால் இதுதான் பெரிய படமாக வந்து நிற்கும். அதான் உண்மை. ஸோ அது நடக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும்.